உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோவிலில் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்று வரும் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கந்தனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் படம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலை அடுத்த எட்டுக்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. முருகனின் அதிபடை வீடு என போற்றப்படும் இத்தலத்தில் சித்திரா பௌர்ணமி பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் முருகப்பெருமான், வள்ளி, தெய்வானை சமேதராக திருத்தேரில் எழுந்தருளினர். சிறப்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டதும் தேரோட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை துணை ஆணையர் ராணி அவர்கள் திருத்தேரை வடம்பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். கீழவீதியில் தொடங்கிய திருத்தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டு வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். திருத்தேர் 4 மாட வீதிகள் வழியாக தற்போது வளம் வந்து கொண்டிருக்கிறது. விழாவையொட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது பௌர்ணமி விழா நாளை நடைபெற உள்ளதால் மாவட்டங்களில் இருந்து பல லட்சம் பக்தர்கள் ரதா காவடி, பால் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளனர். நாளை அதிகாலை முதல் 24 மணி நேரம் இடைவிடாது பாலாபிஷேகம் நடைபெறும். மொத்தம் 56 மணி நேரம் பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.